ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜிகி ஷூ. சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த மரணம் தெரியும். அது ஒரு தூத்துக்குடியில் நடந்த ஒரு சம்பவம். அன்றைக்கி அந்த கொரோனா காலகட்ட பிரிவில் அந்த டைம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க. அந்த மீடி கடையை திறந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கைது பண்ணி அன்றைக்கி நைட்டே அவங்கள ஒரு கொடூரமான ப்ரூட்டலான ஒரு தாக்குதல் நடத்தி ஒரு 10 பேர் காவல் ஆய்வாளர்கள் 10 பேர் அவங்கள போட்டு அடித்து துன்புறுத்தி கொலை செஞ்சுருக்காங்க. அது கொலைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அன்றைக்கி அவங்கள துணி இல்லாமல் ப்ரைவேட் பார்ட்லேருந்து எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி அவங்கள சிதைச்சிட்டாங்க. அப்படியே இந்த 2 பேரை அப்படியே அடித்து அந்த ரத்தத்தாலேயே அவங்கள அந்த போலீஸ் ஸ்டேஷனே க்ளீன் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டலான ஒரு அன்றைக்கி நடவடிக்கை இருந்திருக்கு. இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, இதெல்லாம் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னா, ரேவதி மேம். எஸ், அன்றைக்கி நைட்டு அந்த டியூட்டியில் இருந்த ஹெட் கான்ஸ்டபிள், அன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டில் இருந்த ஹெட் கான்ஸ்டபிள் ரேவதி மேம் அதெல்லாம் நேரில் பார்த்துருக்காங்க. நேரில் பார்த்துட்டு அவங்க அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் தண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணியோ காஃபியோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கொடுத்தப்ப அதையும் தட்டி விட்டு, அவனுக்கு நீ இதெல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி அதையும் தட்டி விட்டு, அதுக்கப்புறம் அங்கே இவங்களுக்கு நடந்ததை நம்ம வெளியே சொல்லணும், இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு அங்கேயும் யோசித்தது ஒரு போலீஸ் தான். ஒரு போலீஸ் தப்பு பண்ணாங்கன்னா எல்லோரும் தப்பு பண்ணாங்கன்னு இல்லை, அங்கே ஒரு போலீஸ் தான் இனிமேல் இந்த மாதிரி எதுவும் தப்பு நடக்கக்கூடாதுன்னு ஒரு முன்மொழியாக அதை முன் உதாரணமாக எடுத்து இதை நம்ம கண்டிப்பாக வெளியே கொண்டு வரணும். இதனால் நம்ம இனிமேல் யாரும் ஒரு அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அதை வெளியே கொண்டு வந்தாங்க. ஆமாம், அன்றைக்கி நைட்டு அவங்கள மிரட்டியிருக்காங்க. இதை பற்றி யார்ட்டையா சொன்னின்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கொடூரமாக மிரட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் மெஜிஸ்ட்ரேட்டை பார்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு 2 பிள்ளைகளுக்கு அம்மா, என்னோடய பதவிக்கும் என் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கும் எனக்கும் பாதுகாப்பு வழங்குங்க. நான் எங்கனாலும் இதை ஓப்பன் டாக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உனக்கு இருக்கேம்மா, நீ பயப்படாதானே அப்படின்னு மெஜிஸ்ட்ரேட் அன்றைக்கி நம்பிக்கை கொடுத்ததுனால அவங்க எல்லாத்தையும் ஓப்பனாக பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்றைக்கி அவங்க அடித்த அடியில் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி நான் பார்த்ததில்ல. நானும் ஒரு போலீஸாக நான் இப்படி ஒரு கொடூரமான விஷயத்தை நான் பார்த்ததில்ல. அவங்களுக்கு யூனிஃபார்ம், அவங்க ட்ரெஸ்ஸே இல்லாமல் அவங்க ப்ரைவேட் பார்த்து சிதைச்சி எல்லாமே பண்ணி ஒரு ப்ரூட்டலான ஒரு துன்புறுத்தலில் இருந்திருக்காங்க. இது எப்படி பார்க்கன்னு தெரில அப்படின்னு அன்றைக்கி அவங்க தைரியமாக இதை ஓப்பன் அப் பண்ணி சொன்னதுனால இன்றைக்கி அந்த 9 பேருக்கும் தண்டனை கிடச்சிருச்சு. இப்போ தண்டனை கிடச்சதும் அவங்க என்ன போய் தூக்கில் போட்டுருவாங்கன்னா இல்லை, மேல்முறையீடு கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜனாதிபதிகிட்ட போகிற முறையும் இருக்குது. ஏன்னா ஜனாதிபதிகிட்ட கருணை மனுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது அவர் அக்செப்ட் பண்ணுவாமா முடியாதா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படியும் நமக்கு தெரியும் அப்படின்னா, நம்ம ரமணா படம்லாம் பார்த்து வளர்ந்தவங்க தான். படத்தில் சினிமாலே அவ்வளோ காட்டிடுறாங்க எல்லாமே. ஃபுல்லாலாம் தெரியுமா அப்படின்னா, இதெல்லாம் படத்துலேயே எல்லாத்தையும் காட்டிடுறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக. நான் படித்தும் பார்த்துட்டேன். இதெல்லாம் அடுத்தடுத்த ப்ரொசீஜர் இதுதான். அதுக்கப்புறம் ரேவதி மேடம் உண்மையிலே இந்த வழக்குக்கு இப்போதைக்கு கிடைச்ச நீதி தான். இதுக்கப்புறம் இது எப்படி மூவ் ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு இது கிடைச்ச நீதி தான். இதுக்கு காரணம் ரேவதி மேடம். ரேவதி மேடம் மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க போலீஸாக. அதான் சொல்கிறேன், நான் அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கும். போலீஸ்னாலே கெட்டவங்க கிடையாது. போலீஸ்னால் நிறைய நல்லவங்க இருக்காங்க. காவல்துறை நம்ம நண்பன் அப்படின்னா உண்மை தான். அதில் சில பேர் அப்படி இருக்காங்க. அதுலேருந்து அவங்களும் மீண்டு வரணும். ஏன்னா எல்லாருமே ஒரு உயிர் தான். ஒரு உயிரை இன்னொரு உயிர் தான் பாதுகாக்கணும். நம்ம எல்லாருமே மனிதன் தான். மனிதன் இரக்கம் காட்டணும். அப்படி ஒரு கொள்கையில் தான் இருக்கணும். யாகாவார் அயன் நாகாக்க அப்படின்னா எல்லாருமே இருக்கணும். கண்டிப்பாக இதிலேருந்து வெளியே வருவோம், நம்புவோம். யாவரும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற நம்ம வளர்ந்த ஆளுங்க. ஸோ எல்லாருமே இதிலேருந்து வெளியே வருவோம். இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருக்கணும். இந்த மாதிரி நடக்காமல் இருக்க இந்த மாதிரி நிறைய ரேவதி மேடம் தைரியமாக சாட்சி சொல்லணும். அது யாரான இதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரில. அந்த சீன் அந்த விஷயத்தை பேசினாலே நமக்கு எமோஷனல் ஆகிடுது. ஸோ ரேவதி மேடம், ஹேட்ஸ் அப். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.